கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற அலுவலக உதவியாளர், பஞ்சாயத்து கிளர்க், காவலர் மற்றும் டிரைவர் அதாவது ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் வயது வரம்பு உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்கள், அதாவது மத்திய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய குழுவில் வந்து இணைங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ்லேயும் நம்ம வந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கோம். அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம கூகுள் நியூஸ்லேயும் நம்மளுடைய டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவில் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர், ரெக்கார்ட் கிளர்க் அதாவது பதிவுரை எழுத்தர், இரவு காவலர் மற்றும் ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான தகவல்களை முழுசாக வந்து பார்க்கலாம். முதல்ல அலுவலக உதவியாளர் பணிக்கான தகவல்களை பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 15,700லேருந்து 58,100 வரைக்கும் வந்து சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதல் தகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் அதாவது ஜென்ரலுக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ள வந்திருக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ள வந்திருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவினர் வந்து 18லேருந்து 34 வயசுக்குள்ள வந்திருக்கணும். ஆதிரி திராவிடர் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 50 வயசும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 55 வயசுக்குள்ள இருக்கணும்னு வந்து சொல்லிடுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தளர்வு வந்து வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுரை எழுத்தருக்கு பணிக்கான தகவலை பார்க்கலாம். ஸோ இந்த பதிவுரை எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க், பஞ்சாயத்து கிளர்க்கான அந்த கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 58,500 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 18லேருந்து 32, பிற்படுத்தோர் பிரிவுக்கு பிசி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும். முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினராக இருந்தால் 50 வயசுக்குள்ள இருக்கணும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தால் 55 வயசுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு 10 ஆண்டுகள் இந்த வயது வரம்பிலிருந்து கூடுதல் தளர்வு வழங்கப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதல் கல்வி தகுதியாக அதாவது கூடுதல் தகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கனரக இலகுரக மற்றும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அதாவது லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு வந்து சொல்றாங்க. மேலும் அந்த வாகனம் ஓட்டுறதுக்கு 5 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் பிரிவினராக இருந்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 18லேருந்து 34 வயசுக்குள்ள வந்திருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஆதரவற்ற விதவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும். முன்னாள் இராணுவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினராக இருந்தால் 50 வயசு, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தால் 55 வயசுக்குள்ள வந்திருக்கணும். மாற்றுத்திறனாளிக்கு 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தளர்வு வந்து வழங்கப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இரவு காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதர தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கு பொது பிரிவினருக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவினருக்கு 18லேருந்து 34 வயசுக்குள்ள இருக்கணும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ள வந்திருக்கணும். முன்னாள் இராணுவத்தினர்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 50 வயசுக்குள்ள வந்திருக்கணும். பிசி, எம்பிசி, எஸ்டி பிரிவினருக்கு 55 வயசுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு கூடுதல் தளர்வு வந்து வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வெளியிட்ட 2024 அப்போ வெளியிட்ட அறிவிப்புல இருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடுத்து உங்களுக்காக வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
இதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பஞ்சாயத்து அலுவலர்களுக்கு காலியாக இருக்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டிஎன்சிடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலையும் மறக்காமல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.